உங்களில் எவ்வளோ பேருக்கு பானை வரைகிறது ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்குதுன்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு எல்லாமே கொஞ்ச நாள் வந்து ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும் டாஸ்க்காக இருந்தது. பட் நான் வந்து இதுக்கு ஒரு சின்ன டிப் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். எப்படின்னா 2 பிளேட் எடுத்துக்கோங்க. உங்கள் வாசலுக்கு தகுந்த மாதிரி பிளேட். என்னோடய வாசல் வந்து பெரும்பாலும் வந்து நம்ம இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கும்போது கொஞ்சம் குட்டியாக தான் வரைய முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு 2 பிளேட் எடுத்துக்கிட்டேன். பிளேட் வந்து ஒரு பிளேட் வந்து பெருசாகவும், இன்னொன்று வந்து நம்மளுடைய கழுத்து பகுதி, பானையோட கழுத்து பகுதி வரைகிறதுக்காக சின்ன பிளேட் எடுத்துக்கிட்டோம். ஸோ நான் இப்போ எப்படி போட்டேனோ அந்த வீடியோவில் பார்த்த மாதிரி அதே மாதிரி அவுட்லைன் கொடுத்துட்டு சின்ன பிளேட் வச்சு அந்த வாய்ப்பகுதியை வந்து வரைஞ்சி எடுத்துக்கிட்டோன்னா சூப்பராக ரொம்ப அழகான ஷேப்பில் வந்து நம்மளுக்கு ஒரு பானை கிடச்சிரும். தெரிஞ்ச ஒரு சின்ன டிப் நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சொல்லுங்கள் கமெண்ட்டில் வந்து. இதுக்கப்புறம் நம்ம கலர் பண்ணி பொங்கலை பொங்க விட்டால் ஹாப்பி பொங்கல் வந்துருச்சு. பொங்கல் பானை டிசைன்ஸ்லாம் வந்து நான் முடிஞ்சால் நான் ஊருக்கு போயிட்டு கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன் நாளைக்குள்ளே. பட் ஆனால் இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு பொங்கல் பானை.